தேரோட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பவானி. பவானி, வணக்கம். இன்றைய நாளினுடைய சிறப்புகள் என்ன? மேலும் இந்த தேரோட்ட நிகழ்வினுடைய சிறப்புகள் பற்றியும் சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் இந்த மாசு திருவிழாவும் பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு மாசு திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக 12 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவில் தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி குமரவடங்க பெருமானும் அம்பாள் தெய்வானையும் தனித்தனி வாகனங்கள்ல எழுந்தேறி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாக்குடைய முக்கிய நிகழ்வான 5ஆம் நாள் குடவராயல் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7ஆம் திருநாளான கடந்த 9ஆம் தேதி சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் சிவப்பு சாத்தி கோலத்தில் விழுந்தெறி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்திலும் வருகை தந்து காட்சியளித்தார். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து குடும்பத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இந்த சிறு நிகழ்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய திரு தேரோட்டமானது தற்பொழுது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. திரு தேரோட்டத்தினை முன்னிட்டு இன்று அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவின் 10ஆம் திருவிழாவான இன்று சுவாமி குமரவடங்க பெருமான் பெரிய தேரில் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் எழுந்தருளி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தற்பொழுது காட்சியளித்து வருகிறார். ஏராளமான பக்தர்கள் சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை சுவாமி திருத்தேரினை பக்தி பரவசத்துடன் அரோகரா என கோஷங்களுடன் வடம்பிடித்து இழுத்து 4 ரத வீதி வழியாக சுற்றி வந்து திருத்தேரில் சுவாமி குமரவடங்க பெருமான் காட்சியளித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த திருத்தேரினை மாலை முரசு நிர்வாக இயக்குநர்கள் கண்ணன் ஆதித்தன் மற்றும் கதிரேசன் ஆதித்தன் ஆகியோர் இத்திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்து தற்பொழுது தொடக்கி வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பக்தி கரகோஷங்களை எழுப்ப ஏராளமானோர் தற்பொழுது வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனமும் செய்து வருகின்றனர். திருத்தேரில் சுவாமி குமரவடங்க பெருமான் பெரிய தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தற்பொழுது 4 ரத வீதிகள் வழியாக வந்து சுவாமி திருத்தேரானது காட்சியளித்து வருகின்றது. முதலில் காலை 7:05 மணிக்கு விநாயகர் தேர் புறப்பட்டு 7:35 மணிக்கு நிலையம் வந்து அடைந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 7:50 மணிக்கு சுவாமி குமரவடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் பெரிய தேரில் எழுந்தருளி தற்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 8:25 மணிகளுக்கு நிலைக்கு வந்தடைகின்றது. அதன் பின்பு காலை 8:30 மணிக்கு அம்பாள் தெய்வானை அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி வீதி விழா வந்து காலை 9 மணிக்கு நிலைக்கு வந்தடைகிறது. அதிகப்படியான பக்தர்கள் தற்பொழுது வருகை தந்திருக்கிறதுனால பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அல்பர்ஜான் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து மேலும் நாளை இரவு 10:30 மணி அளவில் தெப்ப உற்சவமும் 12ஆம் நாள் 14ஆம் தேதி மஞ்சள் நீராட்டோட இந்த விழாவானது நிறைவடைகின்றது. சம்பாரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.